ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியான ஒரு ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்கள் டைம் வேஸ்ட் ஆகாமல் 5 நிமிஷத்துக்குள்ளவே சொல்லித்தரேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அதோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் ரவா ஆட் பண்ணுறேன். அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணுறேன், அரிசி மாவு. இதுக்கப்புறமா அரிசி மாவில் பாதி மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு 4 பச்சை மிளகா சாப் பண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, சீரகம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி ஒரு பல் ஆட் பண்ணி சாப் பண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு எவ்வளோன்னு ஒரு 10 ரூபாய்க்கு இருக்கும், அவ்வளோதான். கொத்தமல்லி கொஞ்சமாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சமாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு எல்லாமே நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். முழுசாக போடாதீங்க. சால்ட்டு நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. சுகரு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சுகர் நம்மளுக்கு கலர் நல்லா கொடுக்கும், அதனால தான் நம்ம சுகர் ஆட் பண்ணோம். நம்ம இன்றைக்கி போடுற குவான்டிட்டி இதில் நம்ம பெரிய தோசை இருந்தால் ஒரு 4 ஊற்றிக்கலாம். நீங்கள் சின்னதாக போடுறதா இருந்தால் ஒரு 6லேருந்து 7 போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்துக்கங்க நான் எவ்வளோ ஆட் பண்ணுறேன்ட்டு கரெக்டாக அந்த அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. நான் வீடியோ எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நான் எவ்வளோ ஊற்றுறேன்ட்டு உங்களுக்கே தெரியும், ஒரு ஐடியா வரும். அதனால தான் நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். நம்ம ரவா எடுத்த பவுலில் நம்ம ஒரு 4 பவுல் ஆட் பண்ணோம் வாட்டரை ஃபுல்லாக. எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் 1 கிலோ குவான்டிட்டியில் உங்களுக்கு சொல்கிறேன் ரேஷியோ எவ்வளோலான்ட்டு. நீங்கள் அதுலேருந்து பிரிச்சுக்கிங்க, நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்கன்ட்டு. 1 கிலோ ரவாவில் நீங்கள் 1.5 கிலோ அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 kg மைதா ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு ஒரு 5 கிராமு, சீரகமும் ஒரு 5 கிராமு, பச்சை மிளகா ஒரு 6லேருந்து 7 ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி ஒரு 2 பல் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு, சுகரு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பெருங்காயத்தூள் இதுக்கு ஆட் பண்ணுறோம். நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் பெருங்காயத்தூள். இது கொஞ்சம் திக்காக இருந்துச்சு, அதனால இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறேன். சில பேர் இன்னும் கொஞ்சம் புளிப்பு வேணும்னா தயிர் ஆட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிப்பாங்க. நான் இன்றைக்கி தயிர் ஆட் பண்ணல. அதுபோல் சில பேர் ரவாவும் வறுத்து ஆட் பண்ணுவாங்க. நான் வறுத்தெல்லாம் ஆட் பண்ணல, டைரெக்டாக தான் ஆட் பண்ணுறேன். அதோட இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் நம்ம சேனலில் இருக்குது, வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேரட்டு ஒரு கொஞ்சமாக கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா ஆட் பண்ணிக்கங்க, இல்லைனா விட்டுடுங்க. சில பேர் ரவா பேட்டரெல்லாம் நல்லா பண்ணிவிடுவாங்க, அதுக்கப்புறமா ஊற்றுறது தான் அவங்களுக்கு சரியாக வராது. இந்த வீடியோவில் நான் எப்படி பண்ணுறேன்ட்டு பாருங்கள். நீங்கள் மெதுவாக ஃபயர் ஸ்லோவாக பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நல்லா ஊற்றிக்குங்க. கொஞ்சமாக கேப் விடாமல் நல்லா ஊற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் தெரியும் எந்த அளவு லூஸாக இருக்குது மாவு. உங்களுக்கு மாவு எங்கேயாவது கேப் இருந்ததுன்னா அதில் கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. உங்கள் வீட்டில் சின்னதாக டீ கிளாஸ் இருந்தால் அதில் எடுத்து நல்லா ஊற்றிக்குங்க, கரெக்டாக வரும். சில பேர் கையிலையும் தெளித்து ஊற்றுவாங்க. நம்ம இன்றைக்கி டம்ளரில் தான் ஊற்றுறோம். நீங்கள் எல்லா மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 hour விட்டுடுங்க, அதுக்கப்புறமா ஊற்றிக்கிங்க. நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் இவ்வளோ ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மொத்தமாக 3 தோசை காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ஒன்று ஆனியன் ரவா தோசை, இன்னொன்று கீ ரவா தோசை, அதுக்கப்புறமா மசாலா ரவா தோசை. நம்ம இதுக்கு இது போல் எடுக்கிறோன்னா சில இடத்துல திக்காக இருக்கும். நம்மளுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா இது போல் எடுத்தால் தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரும். நம்ம இது ரவா தோசை போட்டதுக்கப்புறமா நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ரவா தோசையில் அரிசி மாவு மைதா எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா, அரிசி மாவு நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இந்த மைதா மாவு நல்லா தோசை பிடிக்கும் கல்லுக்கு, அதனால தான் நம்ம மைதா மாவு ஆட் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு தோசை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. நம்ம ஹோட்டலெல்லாம் இது போல் தகுடு தான் இருக்கும் தோசை எடுக்கிறதுக்கு, இது நல்லா இருக்கும். ரீசெண்டாக எல்லா ஹோட்டலும் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தோசை கலர் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள், ரவா தோசை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி வந்திருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணிக்கங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.